எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்குங்க. தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 கப் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது பாசிப்பருப்பு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுட்டேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. முதல்ல இந்த பாசிப்பருப்பை குக்கரில் வேக போட்டுக்கலாம். ஒரு சொட்டு வேக போட்டுக்கலாம். இது பூ மாதிரி வேகணும், அப்படி குழஞ்சி போயிடக்கூடாது. அப்படி மலர்ந்தாப்பில் இருக்கணும், குழஞ்சி போயிடாமல் பார்த்துக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்குற வரை நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இது பீட்ரூட் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விடணும், அடுத்த சிம்மில் வச்சு. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ இதோட ஊற்றிடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கிடுச்சு. இப்போ உப்பு வேணுங்கிற அளவு போட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அது வெந்ததுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இறக்கலாம். இப்போ நல்லா வெந்துச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.